Kali Linux operating system அப்படிங்கிறது வேர்ல்டு வைடாக எத்திக்கல் ஹேக்கர்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஓஎஸை கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் அந்த Kali Linux எப்படி நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும், பிகாஸ் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது ஒரு பிரைமரி ஓஎஸாக Kali இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சிஸ்டமை ஃபார்மேட் பண்ணி ஓஎஸ் போட்டுக்கலாம். பட் பிரைமரியாக என்கிட்ட விண்டோஸ் ஓஎஸ் இருக்குது, அதை நான் என்ன பண்ண போகிறேன், விர்ச்சுவலாக நான் வந்து Kali Linuxையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி நம்ம விர்ச்சுவல் மிஷினில் யூஸ் பண்ணணும், எப்படி வந்து அதுக்கு அசைன் பண்ணணும், எங்கே நம்ம டவுன்லோட் பண்ணணும், எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணணும், கான்ஃபிகர் பண்ணிவிட்டு எப்படி நம்ம சைடில் அதில் வந்து எத்திக்கல் ஹேக்கிங்கும் சரி அதில் இருக்கிற டூல்ஸை பற்றியும் எப்படி நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னா என்ன? பிகாஸ் உங்ககிட்ட லேப்டாப் இருக்கும், இந்த லேப்டாப்பில் வந்து ஒரு 8GB இல்லை 16GB ரேம் வச்சுருக்கீங்க, இல்லைனா ஒரு ப்ராசர் வச்சுருக்கீங்க, அதில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன். பட் அதில் விண்டோஸ் ஓஎஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன் அப்படிங்கும்போது, பட் இதுவே நம்ம வந்து எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ஸ்டப்ஸை நீங்கள் படிக்கும்பொழுது நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஆன்டிவைரஸ், இது வைரஸ் டிடெக்ட் பண்ணும், இது மலிஷியஸ், இது யூஸ் பண்ணாதீங்க, இது வந்து கிராக்ட் அப்ளிகேஷன்ஸ், இது வந்து என்ன சொல்கிற ரெப்புடேஷன்ஸ் பேடாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. அது வந்து பர்சனல் லேப்டாப்பில் நாங்கள் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஆல்வேஸ் விர்ச்சுவல் மிஷினில் போன்னு சொல்லுவோம். ஸோ இந்த விர்ச்சுவல் மிஷின் என்ன அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா Vmware ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது என்னென்னா Oracle விர்ச்சுவல் பாக்ஸ். ஸோ இதுவும் வந்து வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணுற விர்ச்சுவல் மிஷின் சாஃப்ட்வேர்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த Vmware ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது வந்து டவுன்லோட் பேஜுக்கு போகும். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் கோ டவுன்லோட்ஸ், இப்போது டிபெண்ட்ஸ் உங்களுடைய லினக்ஸ்கா விண்டோஸ்காங்கிறத பொறுத்து நான் கோ டவுன்லோட்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுக்கும்பொழுது எனக்கு இந்த இடத்துல Vmware ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோன்னு இருக்கா. இப்போ நான் டவுன்லோட் நவ் கொடுக்கும்போது இது என்னன்னா ஒரு சும்மா சாம்பிளாக உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நான் ஜஸ்ட் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன், லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் அது டவுன்லோட் ஆகும். ஸோ ஒரு 500 MB ஃபைல் வந்து உங்களுக்கு சிஸ்டமில் டவுன்லோட் ஆகும். ஸோ அது டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே வந்துருச்சு. இப்போ நான் டவுன்லோட் நவ் கொடுக்கும்போது இங்கே மேலே டவுன்லோட் இருக்குங்களா, Vmware ஒர்க் ஸ்டேஷன் ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு EXE ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ இது டவுன்லோட் ஆகிறதுக்கு ஆகும்போது ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணலாம்னா எந்த கான்ஃபிகரேஷன்ஸில் வேணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். அதாவது உங்கள்கிட்ட 18GB ரேம் இருக்குது, 16GB இல்லை 2GB 4GB ரேம், எவ்வளோ லேப்டாப், ஈவன் அம்மா லேப்டாப்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அதில் கூட நீங்கள் ஒர்க் ஸ்டேஷன் இன்ஸ்டால் பண்ணலாம். பட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து லைட்டாக தான் உங்களுக்கு அடி வாங்கும். ஸோ அதை நான் எப்படிங்கிறது போக போக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ டவுன்லோட் ஆயாச்சு. இப்போ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்பொழுது ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்போவுமே இன்ஸ்டால் கொடுப்பீங்க தெரியுமா, நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேங்க. உங்களுக்கு ஒரு இன்ஸ்டாலேஷன் விண்டோ வரும். அந்த விண்டோவை நீங்கள் எப்பவும் போல் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த Vmware ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோன்னு இருக்கா, இப்போ இது வந்து இன்ஸ்டால் ஆயாச்சு. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த GUI இருக்கும், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போது ஓப்பன் விர்ச்சுவல் மிஷின், கிரியேட் விர்ச்சுவல் மிஷின், கனெக்ட் டு சர்வர் இருக்குது. இப்போ ஒரு டெமோக்காக நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா. அப்புறம் ஓப்பன் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ கிரியேட் விர்ச்சுவல் மிஷின் கொடுக்கும் பொழுது இங்கே எனக்கு டிபிக்கல் அண்ட் கஸ்டம் இருக்கா. இப்போது நான் கஸ்டம் கொடுக்குறேன். எதுக்காக அப்படின்னா இனிஷியலாக உங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். லைக் இது கஸ்டம்னா என்ன, டிபிக்கல் அப்படின்னா நீங்கள் 4 ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிடலாம். பட் கஸ்டமில் வரும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி, அதாவது நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒரு விர்ச்சுவல் லேப்டாப்க்கு எனக்கு வந்து இவ்வளோ மெமரி இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கான்ஃபிகரேஷன் செட் பண்ணுறீங்க. அப்புறம் இந்த நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது இங்கே இன்ஸ்டாலர் ஃபைல், நீங்கள் என்ன ஓஎஸ் அதில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம வந்து Kali Linux இன்ஸ்டால் பண்ணணும், கரெக்டாக. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், Kali Linux டவுன்லோட் அப்படின்னு போய் நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறேன். பண்ணும்போது எனக்கு கெட் Kali அப்படிங்கிற வெப்சைட் இருக்கா. இப்போ நான் கிளிக் பண்ணும்போது இங்கே எனக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஆம் இருக்குது, இன்ஸ்டாலர் இமேஜஸ், விர்ச்சுவல் மிஷின்ஸு, மொபைலு, க்ளவுடு. இப்போது நான் இந்த இன்ஸ்டாலர் இமேஜஸ் அப்படின்னா .iso ஃபைலாக டவுன்லோட் ஆகும். அதுதான் ISO ஃபைலாக. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா முன்னாடி காலத்தில் நம்ம CD யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், கரெக்டாக. அந்த CDயே ஒரு ISO ஃபைலாக சிஸ்டமில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கலாம். இது விர்ச்சுவல் மிஷின்னா ஆல்ரெடி அவங்களே எல்லாத்தையுமே கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாலர் இமேஜஸையும் டவுன்லோட் பண்ணுங்கள், விர்ச்சுவல் மிஷின்ஸும் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ இங்கே போனால் நமக்கு தெரியும், இதுதான் அந்த Kali இன்ஸ்டாலர் நேமில் தெரியுதுங்களா. தென் இதுதான் Kali Linux Vmware, இதுதான் இந்த விர்ச்சுவல் மிஷின். இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், காமிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணும்போது இங்கே எனக்கு ரெக்கமெண்டட்னு இருக்கா Vmware. இப்போ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, 2.4GB வரும். அட் த சேம் டைம் இதையும் நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் இமேஜும் கிளிக் பண்ணுறேன். அப்போ இங்கே உங்களுக்கு வரும் 64 பிட், இதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, 2.9GB இருக்கும். ரெண்டுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா.
ஸோ அப்போது இந்த இடத்துல போகும்போது இன்ஸ்டாலர் டிஸ்க் இமேஜ் ஃபைல் கொடுத்து நான் ப்ரௌஸ் கொடுக்குறேன். ப்ரௌஸ் கொடுக்கும்போது நான் எங்கே அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சேன், அதை டவுன்லோட் பண்ணி வச்சேன், டெஸ்க்டாப்பில் காலி ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைலை நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போது எப்படின்னா நீங்கள் வந்து பென்ட்ரைவில் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பயாஸ் செட்டிங்ஸில் மாற்றிட்டு ஓஎஸை பூட் பண்ணுவீங்க தெரியுமா, அதே கான்செப்ட் தான் இங்கே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பூட் பண்ணி வைக்கிறதுக்கு ஓஎஸை வச்சுருக்கேன். அது பென்ட்ரைவ் மாதிரி ஒரு ஓஎஸை வச்சுருக்கேன். அடுத்து லினக்ஸ், இது காலி லினக்ஸுங்கிறதுனால லினக்ஸ் நான் கொடுத்து இப்போ வேர்ஷன் உபுண்டுன்னு இருக்கட்டும், நீங்கள் நேம் மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ நான் இங்கே வந்து காலி டெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டெஸ்டிங் கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இந்த லொக்கேஷன்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். தென் இப்போ நம்பர் ஆஃப் ப்ராசஸர் நீங்கள் இருக்கா, இது என்ன நம்பர் ஆஃப் ப்ராசஸர் அப்படின்னா, இப்போ நீங்கள் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ராசஸர் ஒன்று வச்சுக்கோங்க. இல்லை வந்து சர்வர் இல்லை ஓஎஸ் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ராசஸர் 2 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோ என்கோட் பண்ணுறீங்க, டிகோட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு வீடியோ பேஸ்டு ரெண்டரிங்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கோர் ப்ராசஸர் 4 வச்சுக்கோங்க. இது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய ப்ராசஸரும் உங்களுடைய கோர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இங்கே 4 GB அப்படின்னு இருக்குது மெமரி ஆஃப் விர்ச்சுவல் மிஷின்னா, என்னுடைய விர்ச்சுவல் லேப்டாப்க்கு 4 GB ரேம் நான் அலாட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட 16 GB ரேம் வச்சிருக்கீங்க உங்கள் லேப்டாப்லனா, நீங்கள் இங்கே வந்து 8 GB கூட அலாட் பண்ணலாம். இப்போ என்கிட்ட 4 GB தான் இருக்குன்னா ஒரு மினிமம் 2 GB அல்ல 1 GB அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் லேப்டாப் கான்ஃபிகரேஷனை பொறுத்து இதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுக்குறேன் 4 GB. இப்போ இங்கே யூஸ் நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா, என் லேப்டாப்பு ஒரு ரவுட்டரில் கனெக்ட் ஆன ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். பட் இதுவே விர்ச்சுவலாக கனெக்ட் பண்ணுற லேப்டாப்புக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு கொடுக்குற கான்ஃபிகரேஷனாக இது நேட் அப்படின்னா அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். தென் இங்கே வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோலர்ஸ், இதை நீங்கள் ஆஸ் யூஷுவல் ரெக்கமெண்டடே கொடுத்துக்கோங்க. இப்போ எஸ்சிஎஸ் இதெல்லாம் இன்டர்ஃபேஸு. இப்போது நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு, எனக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணி நான் ஓஎஸ் காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஹார்ட் டிஸ்க் வந்து அதாவது என்னுடைய ப்ராசஸர் இவ்வளோ இருக்குது, ரேம் இவ்வளோ இருக்குன்னு அசைன் பண்ணதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் தேவை. கரெக்டாக? இப்போது எனக்கு கிரியேட் நியூ விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்னு கொடுத்துட்டு 20 GBக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் அலாட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு சிங்கிள் ஃபைலாக சேவ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், இங்கே கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த விஎம்டிகே இருக்குல்ல, இப்போ இந்த விஎம்டிகே என்னென்னா, உங்கள் லேப்டாப்பில் ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இருக்கா, அந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு நீங்கள் வெளியே எங்கே கொண்டு போய் கனெக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். பட் இதுவே சிஸ்டம்குள்ளே விர்ச்சுவலாக கனெக்ட் பண்ணுற அந்த ஹார்ட் டிஸ்க் தான் பார்த்தீங்கன்னா இந்த vmdk.vmdk ஃபைல். இது ஒரு கப்பல் ஆஃப் 90 to 20 GB இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். கொடுத்து எல்லாமே கம்ப்ளீட் ஃபினிஷ் அப்படின்னு வந்தாச்சு. ஓகேவா? இப்போ நான் பவர் ஆன் விர்ச்சுவல் மிஷின் கொடுக்கும் பொழுது எனக்கு இங்கே என்ன தெரியுமா நடக்கும், நீங்கள் ஃபஸ்ட்டு பூட் டிவைஸாக பென்ட்ரைவை நீங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி பயாஸில் மாற்றிட்டு ப்ரெஸ் எனி கீ டு கண்டினியூ வரும் தெரியுமா, அந்த மாதிரி தான் இப்போ நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பவர் ஆன் விர்ச்சுவல் மிஷின் கொடுக்கும்போது எனக்கு அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் பூட் ஆகும். பூட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்ஸ்டால்னு வருதா, கிராஃபிக்கல் இன்ஸ்டால், அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் இன்ஸ்டால் வித். இப்போ நான் வந்து கிராஃபிக்கல் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டு போனேன்னா எனக்கு அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன்ஸ் நெக்ஸ்ட்டு எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாகவே தெரியும். அதை நீங்கள் ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறமே உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும் கான்ஃபிகர் பண்ணுறது எப்படின்னு. பட் இவ்வளோ விஷயங்களை நான் பண்ணணுமா, பிகாஸ் நான் ஒரு ஃப்ரெஷர், நான் புதுசாக கற்றுக்கும் போது இவ்வளோ விஷயங்களை பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கற்றுக்கணும்னு இருந்தால் இந்த ஆப்ஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு டைம் கிடையாது, பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன், ரெண்டாவது எனக்கு இவ்வளோ போகிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இதை நான் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இப்படி தான் இன்ஸ்டாலேஷன் ஐஎஸ்ஓ மூலமாக ப்ரொசீட் பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து ஷட் டவுன் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தா இன்ஸ்டால் ஆகும். இப்போது இது வந்து இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ண தேவையில்லை அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இங்கே போயிட்டு நான் இன்னொரு ஃபைலை இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன்னா, ஸோ காலி VMware. ஸோ இந்த இடத்துல போனால் உங்களுக்கு நான் இது காமிச்சேன்னா, கெட் காலியில் விர்ச்சுவல் மிஷின், இந்த விர்ச்சுவல் மிஷின் காமிச்சேன்னா, இப்போ இதை கிளிக் பண்ணும்போது இதை டவுன்லோட் பண்ண சொன்னா, இப்போது அதை டவுன்லோட் பண்ண வச்சிருக்கிற ஃபைல் தான் இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஃபோல்டரில் இவ்வளோ ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க. விர்ச்சுவல் மிஷின் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் விர்ச்சுவல் மிஷின் இருக்கா, இதை கொடுத்துட்டு இந்த டெஸ்க்டாப்பில் காலிக்குள்ளே இருக்கிற இந்த ஃபோல்டரில் இப்போ இந்த ஃபைல் ஒன்று தான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இதை அப்படியே ஓப்பன் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விண்டோ வந்துடும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, அதுவே கான்ஃபிகர் ஆகிருக்கும். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், காமிக்கிறேன். ப்ரீவியஸாக நம்ம கான்ஃபிகர் பண்ணோம், இப்போ இங்கே அவங்களே கான்ஃபிகர் பண்ணி ஒரு ஃபைலாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 GB ரேம் அலாட் பண்ணியிருக்காங்க, 4 ப்ராசஸர், 80 GB ஹார்ட் டிஸ்க்கு, CD டிரைவ் ஆட்டோ டிடெக்ஷன், நெட்வொர்க் அடாப்டர், USB நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே டிடெக்ட் ஆகும், டிஸ்பிளே, சவுண்ட் கார்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அவங்க கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இப்போ நான் இதை பவர் ஆன் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக காலி லினக்ஸே பூட் ஆக ஆரம்பிக்கும். இன்ஸ்டாலும் நீங்கள் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி ப்ரீ கான்ஃபிகர்டு தான் பார்த்தீங்கன்னா இது. இப்போ இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நீங்கள் பண்ணணும்னா,
அப்டேட் மட்டும் பண்ணணும். உங்களுடைய டிபெண்டன்சிஸ் எல்லாமே இருக்கும், சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் வச்சுருக்கீங்க VMware, இப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னா காலி லினக்ஸ் அப்டேட் மட்டும் பண்ணால் போதும், மற்ற எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இதுக்கு டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலி தான் டிஃபால்ட் யூசர் நேம் இருக்கும். இப்போது உங்கள் சிஸ்டமில் காலி லினக்ஸ் இருக்குது. 2 மெத்தடில் நாங்கள் பார்த்துருப்போம். ஓகேவா? ஒன்று என்னென்னா ISO ஃபைல் மூலமாக, இன்னொன்று விர்ச்சுவல் மிஷின் மூலமாக. தென் இங்கே அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஏன் 2ஆக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அது உங்களுக்கு நான் என்னென்னு காமிக்கிறேன். இப்போ இங்கே உங்களுக்கு போகும்பொழுது உங்களுக்கு இந்த இன்ஸ்டாலர் இமேஜஸில் டைரக்ட் ஆக்சஸ் டு ஹார்ட்வேர் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த இதில் ஹார்ட்வேரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் இருக்கும். விர்ச்சுவலைசேஷன்ஸு, ஹைப்பர்வைசர்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனேபிள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு காலி கர்னல், நீங்களே கஸ்டமைசேஷன் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். பிகாஸ் ISO ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் விர்ச்சுவல் மிஷின்ஸ்னு வரும்போது உங்களுக்கு ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட், அது ஒரு ப்ளஸ் ஆடட் அட்வான்டேஜ். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எனக்கு இந்த கம்ப்யூட்டருக்கும் அதுக்குமே இன்டர்நெட் இருக்கக்கூடாதுன்னா கூட டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிமிடெட் டைரக்ட் ஆக்சஸ் டு தி ஹார்ட்வேர், லிமிட்டடாக தான் இருக்கும். அதாவது டைரக்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ஹார்ட்வேர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு லிமிட்டடாக தான் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண இருக்கும். தென் ஹையர் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இன்ஸ்டாலரில் பண்ணும்பொழுது நிறைய விஷயங்களை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், நிறைய சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இங்கே வரும்பொழுது உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ ரெண்டுமே ரெக்கமெண்டட் தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப நீங்களே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் போங்க. எனக்கு விர்ச்சுவல் மிஷின்ஸ் ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. நான் வந்து எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயும் போய்ட்டு இதுலேயும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இப்போ இங்கே போய்ட்டு காலி லினக்ஸ் ஆல்ரெடி இருக்கும். இப்போ நான் போய் ஹூஎம்ஐ அப்படின்னு அடித்தா எனக்கு எல்லாமே வரும். ஹூஎம்ஐ அடித்தா எனக்கு டீட்டெயில்ஸ் வந்துட போகுது. ஸோ இந்த மாதிரி புதுசாக விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்சில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.